ஹாய் காய்ஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருவடிப்புத்தூர் ஊரில் அமைந்துள்ள திருவடிப்புத்தூர் ஆண்டாள் அம்மை அவர்களின் கோவிலை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு ஆழ்வார்களுள் பெரியாழ்வாரும் ஆண்டாள் அம்மையாரும் இங்கு அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயிலுக்கு ஏன் திருவில்லிபுத்தூர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கு காரணமும் உண்டு. ஒரு காலத்தில் வேடர் சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது குறவர் இனத்தை சேர்ந்த மல்லி என்ற பெண் ராணியாக இருந்து இங்கு ஆட்சி செய்து வந்தார். அப்பொழுது அந்த மல்லி என்ற ராணிக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அந்த 2 மகன்களும் இங்கு இருந்தக்கூடிய வில்லிபுத்தூர் என்ற காட்டை அழித்து அந்த பகுதியில் அழகிய ஒரு கோயிலை எழுப்பினார்கள். அதனாலே இந்த பகுதிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. மன்னர் விஜயநகர பேரரசரின் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி வந்த பிறகு இங்குள்ள கோபுரங்கள் அவருடைய தலைமையில் கட்டப்பட்டன. இதற்கு எதிரே திருமலை நாயக்கரின் மண்டபமும் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. இக்கோயிலில் உள்ள கோபுரங்கள் மிகவும் கலைநயமிக்க வடிவம் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் இங்கு நடக்கும் ஆண்டாள் எண்ணெய் காப்பு நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது நெல்லிக்காய், பசும்பால், நல்லெண்ணெய், தாழம்பு, இளநீர் போன்ற பொருட்களை பயன்படுத்தி 8 லிட்டர் எண்ணெயை கொண்டு அவற்றை 40 நாட்கள் தொடர்ந்து காய்ச்சி அதன் பிறகு 41வது நாள் அந்த எண்ணெயை எடுத்து ஆண்டாள் அம்மையாருக்கு அபிஷேகம் செய்யப்படும். அதன் பிறகு அந்த எண்ணெயை அங்கு வரும் மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த எண்ணெய் மக்களின் பிணியை தீர்க்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இன்றும் உள்ளது. இந்த மூலிகை எண்ணெயை மக்கள் அனைவரும் தைலம் என்று அழைப்பார்கள். இந்த ஆண்டாள் கோபுரத்திற்கு என்று மிக தனி விசேஷ சிறப்பு உண்டு. அதாவது 1956ஆம் ஆண்டு இந்திய அரசு மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கப்பட்ட பொழுது நம்ம தமிழ்நாட்டை தமிழ் மாகாணம், அதாவது சென்னை மாகாணம் என்று அழைத்தார்கள். அப்பொழுது நமக்கென்று ஒரு சின்னம் தேவை என்பதற்காக அன்று முதல்வராக இருந்த திரு காமராஜர் ஐயா அவர்கள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை சின்னமாக, அதாவது தமிழ்நாடு அரசின் முத்திரை சின்னமாக தேர்ந்தெடுத்தார். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒரு காலத்தில் வராக சேத்திரம் என்று அழைத்தார்கள். இங்குள்ள ஆண்டாள் அம்மையார் அவர்கள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக சொல்லப்படுகிறது. அம்மையவர்கள் பெருமாள் மீது எப்பவும் பக்தியும் மரியாதையும் கொண்டிருந்ததால் அவர் மீது பிற்காலத்தில் காதலாக ஏற்படுத்தி அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உயிருக்கு உயிராக பெருமாளை நேசித்து அதன் பின் அவரையே மணந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. மேலும் இக்கோயிலில் நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரசித்த பெற்ற ஒன்றாகும். அதாவது ஒரு காலத்தில் 9 சக்கரங்கள், இணை சக்கரங்களை கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அவற்றை நவீனப்படுத்தி வெறும் 4 சக்கரங்களை மட்டுமே கொண்டு, 4 இணை சக்கரங்கள் மட்டுமே கொண்டு இங்கு தேர் ஓட்டம் நடைபெறுகிறது. முன்பு காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய தேர் 4 ரத வீதிகளை சுற்றி வருவதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகும் என்று கூறுகிறார்கள். இந்த கோயில் தினமும் காலை 6:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். மேலும் ஆனி ஆழ்வார் உற்சவம், திருவாடிப்பூரம், மார்கழி மாதத்தில் நடைபெறும் எண்ணெய் காப்பு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிகள் இந்த கோயிலில் மிக பிரசித்தியாக நடைபெறுகிறது. genreview.online இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.